வெல்கம் பேக் டு நெல்வே டைம்ஸ். பிரபுராம் வியாஸ் இயக்கத்தில் மணிகண்டன், பிருத்திவிரன், சரவணன் மற்றும் பல அறிமுக நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் லவர். படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, மணிகண்டன் ஒரு அன்எம்ப்ளாயி, வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு 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 இளைஞன். வீட்டில் அவங்க அம்மா ரிட்டையர்ட் ஆக ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அம்மா, அப்பா ஒரு ஹோம் மேக்கர் அப்படிங்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அவர் கொஞ்சம் ட்ரிங்க் பார்ட்டி. ஹீரோக்கு கிட்ட ஒரு 6 வருஷமாக லவ் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு ஒரு அஃபேர் இருக்குது. அந்த பொண்ணுக்கும் நம்ம ஹீரோக்கும் நடக்கிற ஒரு யுத்தம் தான் இந்த லவர் படத்தோட கதை. மணிகண்டன் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஒயின் ஷாப்பில் இருக்கிற பாதி சரக்கு வந்து இவரே தனியாக அடிக்கிறாரு. படத்தில் சீன் சரக்கு அடிக்கிறாரு. 15 பாக்கெட் தம் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதே போல் ஆஃபீஸில் ஹீரோயின் வேலை பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க. இன்னும் நாளை சேர்ந்து ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க. மீதி முழு நேர படத்தையுமே கூட அவுட்டிங்கில் ஒரு 5 பேர் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறதுலாம் சேர்ந்து அவுட்டிங்கில் தான் அந்த கதை முழுக்க நடக்குது. ஆஃபீஸில் சும்மா ஏதோ போக்கு காட்டுமே அப்படிங்கிற போக்கில் காமிச்சிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு இந்த பையனை விடவும் தெரியல, எப்படி விடுறதுன்னு தெரியல. 2 கட்டான அந்த பொண்ணு சுற்றிட்டு இருக்கு. ஹீரோக்கு இந்த பொண்ணை விட மனசே இல்லை. அவர் ஒரு பக்கம் வந்து இவங்க ஆஃபீஸில் இருக்காங்க தனியாக தண்ணி பாட்டி கூத்து குமாலம் அப்படின்ட்டு வந்து அவங்க தனியாக பாட்டி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஹீரோ வந்து ஒரு சைட்லேருந்து ஏதோ ஓரமான என்ன ஒட்டு கேட்டுட்டு அப்போ அவர் ஒரு ட்ராக்கர் பக்கம் தனியாக அவர் போயிட்டு இருக்கு. அடுத்து என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னாக்க, இந்த படத்தின் மூலமாக இவங்க என்ன சொல்ல வந்தாங்க, எதுக்கு இந்த படம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற எந்த டீட்டெயிலுமே கிடையாது. மணிகண்டன் அவர் ஒரு நல்ல நடிகர், ஒரு நடிப்பை கரெக்டான லெவலில் கரெக்டாக வெளிப்படுத்திருக்காரு. பட் இந்த படத்தை எடுத்தவங்க இந்த நடிகரை சரியாக பயன்படுத்திக்கல அப்படின்னு சொல்லணும். படத்தில் ஒரு டீட்டெயில் இல்லை. படத்தை டேரக்டர் கேட்டாலும் கூட அவருக்கு என்ன சொல்லுவாருன்னு அவருக்கு நேரம் முடிப்பார்.